ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற சீஸோட பேர் குட் பேட் மதர் எபிசோட் 2. இதுக்கு முன்னாடி போட்டு ரிசோர்ஸ் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் போகிற ரிசோர்ஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஆரம்பத்தில் ஹீரோ சியோ கூட பேசிகிட்டு இருக்கான். அவரை பற்றி தினமும் தப்பாக நியூஸ் வந்துட்டே இருக்கும். அதை பற்றி பேசத்தான் அவர் ஹீரோ கூப்பிட்டுருப்பாரு. சவுத் கொரியாவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் வர போகிறதால பொலிட்டிஷியன் எல்லாரும் பப்ளிக்கை டிஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் மேனோட சீக்ரெட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஹீரோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து ஒரு ஃபோன் எடுக்க போகிறான். அதில் தான் அந்த சூப்பர்வைசரோட வைஃப் கொடுத்த எல்லா எவிடன்ஸும் இருக்கும். அப்போ கரெக்டாக சியோ நீ என் பையன் ஆயிரியான்னு கேட்குறாரு. அவன் ஷாக்கில் திரும்ப இல்லை உன்ன மாதிரி ஒரு பையன் எனக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொன்னேன். என் பிஸ்னஸ் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் செட்டில் ஆகிருப்பேன்னு சொல்கிறாரு. ஹீரோ கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஃபோன் அவகிட்ட கொடுக்காமலே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். அப்போ அவர் நீ அதை மறந்துட்டு போறியான்னு கேட்குறாரு. அவன் ஃபோனை தான் கேட்குறாருன்னு பயந்தே போயிடறான். அப்போ அவர் பேஸ்பால் விளையாட கூப்பிட்றாரு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அவருக்காக நிறைய கேஸ் எல்லாம் எழுதி கொடுத்ததால அவனுக்கு காரு ஃப்ளாட்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு. அவங்க பேஸ்பால் விளையாடி முடிஞ்சதும் சியோ கிட்ட வந்து எனக்கு பேஸ்பால்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் சின்ன வயசுல நான் விளையாடுனதே இல்லை, டிவியில் கூட பார்த்தது இல்லைன்னு சொல்கிறான். அவர் ஏன்னு கேட்க உங்களை பார்க்கத்தான்னு சொல்கிறான். அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஹீரோ நான் இதெல்லாம் பார்க்காம ஒழுங்காக படிச்சதால தான் இன்றைக்கி லோயராகி உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னு சொல்கிறான். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்படியே ஹீரோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு உங்களை மாதிரி ஒரு அப்பா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு சொல்ல அவர் உடனே அப்படின்னா இதுமாரி நீங்கள் அப்பானே கூப்பிடுன்னு சொல்கிறாரு. ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. இப்போ அவர் சொன்னது யோசிச்சு பார்த்துட்டே கோர்ட்டுக்கு வரான். அங்கே இந்த சூப்பர்வைசரோட அப்பா போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்ததும் என் பையன் யாரையும் கொல்ல எல்லாம் பண்ண மாட்டான், அந்த கம்பெனி சிஓ என் பையன் மேலே பழி போறாருன்னு கத்துறாரு. ஹீரோ கண்டுக்காம போக அவன் கையை பிடிச்சி அட ஆரம்பிச்சிட்டாரு. அவன் அதையே தட்டி விட்டுட்டு உள்ள போறான். அவர் கீழே விழுந்ததும் இப்படி மனசாட்சிலாம் போறியே உனக்குலாம் அப்பா இல்லையான்னு கத்துறாரு. ஹீரோ அதை கேட்டதும் திரும்பி வந்து ஆமா எனக்கு அப்பா இல்லை, இப்போதால அது மாறப்போதா, உங்க பையனுக்கு நீங்க இருக்கீங்க, ஆனா உங்ககிட்ட அவனுக்கு ஹெல்ப் பண்ண பவரும் இல்லை தகுதியும் இல்லைன்னு சொல்லிட்டு போறான். பாவம் அவர் அதை கேட்ட இன்னும் ஆள ஆரம்பிச்சாரு. ஹீரோக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. அவன் கட் பண்ணிடுறான். அவங்களும் ஏதோ பிஸியாக இருக்கான் போல நினச்சிட்டு சமைச்சிட்டே இருக்காங்க. அப்போ மேலே இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுக்க ட்ரை பண்ண கீழே விழுந்து அவங்க பேக்கில் அடிபட்டுருது. இப்போ கட் பண்ண ஊர் தலைவர் வீட்டில் இருக்காங்க. அவர் இதுக்கு ஊசி போட்டே ஆகணும்னு சொல்ல அவங்க ஊசியை பார்த்து பயந்து போய் இல்லை ஐஸ் கட்டி வச்சாலே போதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாஸ்க் லேடி இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு பேக் பெயின் வந்து அவங்க ஊசி போடுறதால கை காலெலாம் விளங்காம போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மற்ற ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க. இப்படி தான் அவங்க அடிக்கடி பயங்கரமாக தான் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படியே ஹீரோட அம்மா சிறப்படுத்து குடிக்க அதுக்கும் அந்த மாஸ்க் லேடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இப்படி தான் குடிச்சு ஸ்டோமக்கில் ஓட்டே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோட அம்மா எல்லாத்தையும் வெளியே துப்பிடுறாங்க. ஒருத்தர் இருக்கிறதெல்லாம் கேட்டு நெஞ்சு அடைச்சிருது. அவர் ஹீரோட அம்மா கிட்ட ஹீரோ எப்படி இருக்கான், அவன் லாயர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கே வரது இல்லையான்னு கேட்குறாரு. அவங்களுக்கும் தெரியாது, ஏன்னா ஃபோன் பண்ணதே இல்லையே. ஆனால் அவர்கிட்ட இன்னைக்கு கூட கால் பண்ணா பிஸியாக இருக்கேன் அப்புறம் வரேன்னு சொன்னு சமாளிக்கிறாங்க. இங்கே ஹீரோ வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஜெனின்னு அவருக்கு ஒரு கால் வருது. ஆனால் அதை காலை கட் பண்ணிடுறான். இப்போ ஜெனியை காட்டுறாங்க. அவள் பெடிக்யூர் பண்ண ஒரு சலூன் வந்திருப்பா. அவளுக்கு பெடிக்யூர் பண்ணது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். அவள் ஆசைப்படி இப்போ ஒரு நெயில் ஆர்டிஸ்ட் ஆயிருப்பா. ஜெனி ஹீரோ கால் பண்ணி அவள் எடுக்காதால கோவத்தில் டக்குன்னு மூவ் பண்ண காலில் பிளேடு பட்டு பிளட் வர ஆரம்பிச்சிருது. உடனே ஜெனி கோவத்தில் ஹீரோயின் உதஞ்சிடுறா. அவள் எந்திரிச்சு சாரின்னு சொல்ல நான் டான்ஸ் தெரியுமா, இப்படி இன்ஜுரினாலும் காலுக்கு ஆச்சுன்னா என் கரியரே போயிடுன்னு கத்துறா. உடனே ஹீரோயின் கீழே உட்காந்து சின்சியரா சாரின்னு சொல்றா. எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரி வேறன்னு கத்திட்டு அவள் எந்திரிச்சு போறா. ஹீரோயின் நம்ம கிட்ட உங்க காலை விட்டதுக்கு நான் சாரி கேட்டேன், என் உதஞ்சதுக்கு இப்போ நீங்க சாரி கேளுங்க, உங்க காலை பத்தி இவ்வளோ சென்சிட்டிவா இருந்தீங்கன்னா நீங்க இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்றா. அந்த சலூன் ஓனரே ஷாக் ஆயிடுறாங்க. ஜெனியால் நம்பவே முடியல. அவகிட்ட சாரிலாம் கேட்க முடியாது. என்ன பண்ணுவேன்னு கேட்க அவள் பின்னாடி போய் அப்படியே காலை சுத்த அவள் கீழே விழுந்துடுறா. ஜெனி கூட வந்த ஃப்ரெண்ட் அவனை அடிக்கல ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்றா. அதனால ஜெனியால கூட ஒன்றும் பண்ண முடியல. இப்போ கட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ திமிரு பார்த்தி அவளுக்கு. அவள் அப்பா பிரசிடென்ட் எலெக்ஷன் அடிக்க போறாராம், நான் ஓட்டு போட மாட்டேன் அதான் என்னோட ரிவெஞ்சுன்னு சொல்றா. அவள் ஃப்ரெண்டு அடுத்து நீ என்ன செய்ய போறேன்னு கேட்க நான் சொந்தமாக நெயில் சலூன் வைக்கலான்னு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றா. அவள் நிஜமாவா அப்படின்னு நானும் ஷேர் போடுறேன், ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணலான்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிரா. அப்படின்னா நீ ஓனர் நான் சிஓன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் கால் வருது. அவளோட பொண்ணு தான் கால் பண்ணுறா. அவளுக்கு ரெண்டு ட்வின்ஸ், ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவள் கால் பண்ணி பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்கிறா. ஹீரோயின் பயத்தில் என்னன்னு கேட்க அவங்க காசு ஆடிட்டு இருந்தாங்க, அதில் ஃபுல் காசையும் விட்டாங்க, அதான் அப்படி சொன்னேன்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கும் வந்து திட்ட இங்கே ஊர்க்காரங்கெல்லாம் உங்கள் அம்மா கால் பண்ணிக்காங்கன்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாரும் ஹீரோயின் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட அம்மா ஃபோனை வாங்கி நீ எனக்கு காசுல அனுப்ப வேணாம், நீயே வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. சாமோட அம்மா பாத்தியா உன் பொண்ணு காசுல அனுப்புறா, நான் மட்டும்தான் இங்கே ஒன்றுக்கு உதவாத ஒரு பையனை வச்சுட்டு கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்க. எனக்கு அவங்க பேசுற ஒன்றுமே புரியல. நான் ஒன்றும் காசு அனுப்புறேனா, நான் இங்கே நெயில் சலூன் ஆரம்பிக்க போறேன், நான்லாம் காசு அனுப்ப முடியாதுன்னு சொல்றா. அவங்களும் உடனே மற்றவங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு அதால வெளியே வந்து பேசுறாங்க. அப்போ ஹீரோயின் பசங்கிட்ட இதுக்கு ஃபோனை கொடுக்குறீங்க, அவங்க கண்ணு கட்டு போடுன்னு சொல்றா. அதுக்கு அவங்களும் அப்படின்னா நீயே வந்து அவங்கள பார்த்துக்கோ, நீ முதல்ல எப்போ வர, அவங்க அப்பா வந்துட்டானா இல்லையா, சீக்கிரம் அவனை கூட்டிட்டு வா, நீ ஃபோரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் இங்கே சொல்லி வச்சிருக்கிறேன், உண்மை தெரிஞ்சால் மாலமே போயிடுன்னு சொல்கிறாங்க.
ஹீரோயின், நீ அப்படி சொன்ன, நாங்கெல்லாம் வரமாட்டேன், எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுன்னு சொல்றா. என்னது டிவோர்ஸான அவங்க ஷாக் ஆகி, என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்து பிறந்திருக்கேன், போனை வைன்னு அவங்க திட்டிட்டு கால் கட் பண்றாங்க. அப்போ கரெக்டா ஹீரோட அம்மா பின்னாடி வராங்க. டிவோர்ஸா யாருக்குன்னு கேக்குறாங்க. இவங்களும் உடனே யோசிக்காம, நான் ஒரு சீரியலை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சமாளிச்சிடறாங்க. இங்க சாமோட அம்மா அப்பா குறி சொல்றவங்க கிட்ட அவங்க பையனை பத்தி கேக்குறாங்க. அவன் இப்ப ஜெயில இருப்பான். அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் லைஃப் நல்லா இருக்குமான்னு கேட்க, அவன் கேஸ்லாம் திருத்தவே முடியாது, ஒரு பரிகாரம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ரெண்டு பேரும் சேடா இருக்க ஹீரோட அம்மா அங்க வராங்க. ஊர்க்காரங்க எல்லாம் இங்க பாரு லோயோட அம்மா வந்துட்டாங்கன்னு பெருமையா கூப்பிடுறாங்க. அதை பார்த்து சாமோட அம்மா காண்டாவது. ஹீரோட அம்மா அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட, நான் என் பையனை பார்க்க போறேன், இன்னைக்கு அவன் பர்த்டேன்னு சொல்றாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோட அம்மாவுக்கு இன்னைக்கு ஹீரோயினுக்கும் பர்த்டேன்னு அவன் வருது. உடனே அவங்களுக்கு திரும்ப கால் பண்ணி அவன் பேங்க் அக்கௌண்ட்ல காசுலாம் போட்டு வர்றாங்க. இங்க ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவன் அம்மா வரது காமிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த நம்பர் ஃபிளாட்ல அவன் இருக்கான்னு கூட தெரியாது. அவன் போனும் எடுக்க மாட்டேங்கிறான். அவங்க ஹீரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி தான் நம்பரை கேட்கறாங்க. ஹீரோ வீட்டில தான் இருப்பான். அவனுக்கு ஃபிளாட் செக்யூரிட்டி கால் பண்ணி உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோ நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஹீரோட அம்மாவுக்கும் லைட்டா புரியுது. அவங்க எதையும் காட்டிக்காம அவன் வந்த இதெல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு பாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே அவன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. அவர் ரொம்ப நல்லா இருக்காருன்னு சொன்னதும் அவங்க சந்தோஷமா கிளம்புறாங்க. ஹீரோவில டிவி நியூஸ் போயிட்டு இருக்கும். அதுல ஒரு லாயர் அவங்க அப்பா ஏமாத்தினார்ல, அவரோட பேர் கிம், அவரோட ஸ்பீச் போயிட்டு இருக்கும். அவர் தான் இப்ப பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. ஜெனியோட அப்பாவும் அவர் தான். ஹீரோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததை ஃபிளாஷ்பேக்காக போடுறாங்க. ஹீரோ லா படிச்சுட்டு இருக்கும்போது கிம் ஸ்பெஷல் கெஸ்டா ஒரு காலேஜ்க்கு வந்திருப்பாரு. ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோட ப்ரொஃபஸர் அவர்கிட்ட கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவரு இவங்க பெரிய ஃபேன், உங்களை மாதிரி ஆகணும்னு தான் ஆசைப்படுறான்னு சொல்றாரு. கிம் அப்படியே யோசிச்சுட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமான்னு கேட்க, இல்ல நம்ம மீட் பண்ணதில்ல, எங்க அப்பாவை நீங்க மீட் பண்ணிக்கன்னு ஹீரோ சொல்றதுக்குள்ள கிம்மோட பொண்ணு அதாவது ஜென்னி வந்து அவரை கூப்பிடுறா. அங்கதான் ஹீரோ ஜென்னியை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணியிருப்பான். இப்போ கட் பண்ணா அவளையும் ஃப்ரெண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணி செக் பண்றாங்க. ஹீரோ கிட்ட நீங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்றதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஸோ நாங்கள் செக் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றான். ஆன்சைட்டிக்கான மெடிசன்லாம் இருக்கும். அவன் அந்த ஹேண்ட்பேக்லாம் கிழிச்சு செக் பண்ண அவ கோமா அவளோட பிரைஸ் என்ன தெரியுமான்னு கத்துறா. அப்போ கரெக்டாக மற்ற ஆஃபீஸர் வந்து ராங் இன்ஃபர்மேஷன் சார், அவங்க கிளியர்னு சொல்றாங்க. உடனே ஜென்னி ஹீரோட கண்ணத்திலே அடிச்சிடா. எத்தனை வாட்டி சொன்னேன் யார்கிட்ட மோதணும் உனக்கு தெரியலன்னு சொல்றா. ஹீரோ சாரி, எங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, உங்க பேக்கு எவ்வளோ காசு கொடுக்கணுமோ நான் கொடுத்துறேன்னு சொல்றான். அதுக்கு அவ கோமா, என் அப்பாவும் ஒரு டைம் லாயராக தான் இருந்தாரு, அவருக்கு எவ்வளோ சேலரின்னு எனக்கு தெரியும், உன்னாலே அந்த பேக்கை லைஃப் டைம்ல நினச்சி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறா. மற்ற ஆஃபீஸர் அவங்ககிட்ட ஓகேவான்னு கேட்குறாங்க. ஹீரோ அடிச்சது வலிக்குது பட் ஓகே தான்னு சொல்றான். அது இல்லை, அவள் பொலிட்டீஷியனோட பொண்ணு, அவள் அப்பா நினச்சா என்ன விட பண்ண முடியும்னு அவங்க சொல்றாங்க. அப்போ கரெக்டாக சரி திரும்ப உள்ள வந்து ஹீரோ கிட்ட சாரி சொல்றா. அங்கே சிசிடிவி கேமரா இருக்கும், அதில் அடிச்சது தெரிஞ்சா அவள் அப்பா கரியருக்கு தான் ப்ராப்ளம். அப்படியே எனக்கு டிப்ரெஷன்லாம் கிடையாது, சும்மா தான் வச்சிருக்கேன், இதெல்லாம் வெளியே சொல்லிடாதீங்க, நானும் அந்த பேக்கை மறந்துடுறேன்னு சொல்லிட்டு போறா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜெனி அவரோட அப்பா கிம் மொத்த ஃபேமிலியும் ஒரு கிரிட்ஸ் ஈவெண்ட்ஸுக்கு வந்திருப்பாங்க. எல்லாரும் சின்ன பசங்க கூட சேர்ந்து ரைம்ஸ் பாடிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ அங்க வரான். அவனை பார்த்து ஷாக் ஆகி அவனை தனியாக கூட்டிட்டு வந்து, நான் தான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்க, உனக்கு புது பேக் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அவகிட்ட கொடுக்குறான். அவ ஷோக்கா, நிஜமாவா, இது லிமிடெட் எடிஷன் ஆச்சுன்னு கேட்டுட்டு திறந்து பார்க்க உள்ள ஒரு நார்மல் பேக் இருக்கு. அவ கோமா, இது என்னன்னு கேட்க, உங்க அப்பா ரொம்ப சிம்பிளான ஆளுன்னு ஒரு ரெப்புடேஷன் கிரியேட் பண்ணியிருக்காரு, நீ எக்ஸ்பென்சிவான பேக்லாம் யூஸ் பண்ண அவருக்கு தான் கெட்ட பேரு, ஸோ இந்த மாதிரி பேக்லாம் யூஸ் பண்ணு சொல்றான். அந்த பேக்ல இழந்த படம் இருக்கும், அதை காட்டி உனக்கு மைல்டாக தானே டிப்ரெஷன் இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு தான் இதை வாங்கினேன், இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், காலையிலேயும் மார்க்கெட் போய் வாங்கினேன், ஸோ தூக்கி போட்டுறாதுன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. இன்னைக்கு ஜென்னியோட அப்பா கிம்மோட பர்த்டே, அவங்க ஃபேமிலியாக டின்னர் சாப்பிட்ருப்பாங்க. அப்போ ஜென்னி ஹீரோ அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. அவருக்கு அவனை பார்த்த உடனே கோவம் வந்துடுது. ஆனால் ஒரு பொண்ணுக்காக சந்தோஷப்படுற மாதிரி நடிச்சிட்டு அவனை டின்னருக்கு கூப்பிட்றாரு. ஹீரோவும் நீங்கள் என் அப்பா மீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல அவனுக்கு ஞாபகம் வந்துடுது. அவன் கூட நல்லா பேசிட்டு ஜென்னி மேலே ரூமுக்கு போனதும், என் பொண்ணு கேட்டு ரீசன் சொல்லி அவளை விட்டுட்டு போயிரு, இல்லைன்னா உன் கேரியரை நாசமாக்கிடுவேன்னு சொல்கிறாரு. அவள் இதை சொல்ல வர அவன் கோலரை பிடிச்சி எழுது, ஒரு வாரத்தில் நீ அவளை விட்டுட்டு போயிடணும், அவளுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் என் கூட உட்காந்து சாப்பிட கூட தைரியம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஹீரோக்கு அவமானமாக இருக்குது. இதோட ஃப்ளாஷ்பேக்கை முடிக்கிறாங்க. இப்போ ஹீரோ வீட்டுக்கு ஜென்னி வரா. அன்றைக்கி அவன் பர்த்டேங்கிறதால அவன் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பா. அவன் எனக்கு வேலை இருக்குது அப்புறம் வான்னு சொல்லிட்டு கதவு முட, எனக்கு கால் அடிபட்டுருக்கு, என்னால் நடக்கக்கூட முடியலன்னு சொல்கிறா. இன்னைக்கு நெயில் சலூனில் கால் அடிபட்டுருக்கும்ல, ஆனால் அவன் நீ கிளம்புன்னு சொல்ல, நீ என்ன இக்னோர் பண்ணுற, என் அப்பா ஏதாவது சொன்னாரான்னு கேட்குறா. அவன் இல்லை, நீ இங்கே இருந்தால் என் பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறான். அவன் என்ன பிளான்னு கேட்க ஹீரோ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு காமிக்கிறாங்க. கிம் முன்னாடி சிஓக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்தில் ஒரு பொலிட்டிஷியன் ஆனதுக்கப்புறம் அவர் நல்லதுக்காக சிஓ பற்றி எல்லா சீக்ரெட்ஸையும் நியூஸ் சேனலில் கொடுத்துருப்பாரு. அதனால சிஓ ஹீரோ கிட்ட அவரை பற்றி ஏதாவது நியூஸ் இருந்தால் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாரு. ஹீரோ அவரை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதெல்லாம் கொண்டு வந்து சிஓ கிட்ட இப்போ காட்டுறான். கிம்முக்கு சீக்கிரம் ஒரு பையன் இருப்பான். அவனை பற்றி ஹீரோ கண்டுபிடிச்சி வந்து சிஓ கிட்ட சொல்கிறான். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இதை வச்சு நம்ம அவனை பிளாக்மெயில் பண்ணலாம், ஃபியூச்சர் பிரசிடென்ட் நம்ம கையில் தான் சொல்கிறாரு. அப்படியே நீ என்கிட்ட ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் கேளுன்னு சொல்கிறாரு.
அதுக்கு ஹீரோ, நீங்கள் என்ன பையன் மாதிரின்னு சொன்னீங்கல்ல, நிஜமாவே இந்த பையனை அடாப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறான். அவர் ஷாக்காக என்னன்னு கேட்க, நீங்கள் என்ன லீகலாக பையனை அடாப்ட் பண்ணிக்கிட்டா நான் அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், இதனால் எல்லாருக்கும் தான் நல்லது, அது மட்டும் இல்லை எனக்கு ஒரு அப்பா கிடைப்பாருன்னு சொல்கிறான். அவர் யோசிச்சுட்டு, நான் முடியாதுன்னு சொன்னான்னு கேட்க, அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டா பையன் என்ன பண்ண முடியும், வேறு அப்பா தான் தேடி போகணுன்னு சொல்கிறான். சியோக்கு ஹீரோ எவ்வளோ முக்கியம்னு தெரியும். ஸோ ஒரு பையனை அப்பா எப்போவே விட மாட்டாருன்னு சொல்கிறாரு. இப்போ சியோ கிமும் ஒன்றா பேசுகிறாங்க. கிம் கிட்ட சியோ, நான் ஹீரோ அடாப்ட் பண்ணிக்க போகிறேன், என் பிஸ்னஸுக்கெல்லாம் நீ அவன் தான் வாரிசு, நீ அவனை ஏற்றுக்கிட்டேன்னா உன்னோட சீக்ரெட் பையனை பற்றி எந்த விஷயத்தையும் நான் வீடியோவில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. அவர் அப்போ அந்த டிஎன்ஏ ஃபார்மை என் கண்ணு முன்னாடி அழிச்சிருக்குன்னு சொல்ல, சியோ அதே இதுக்கு அந்த பையனே அழிச்சிடுறேன், ஏன் பையன் எனக்காக அதை பண்ணுவான்னு சொல்கிறாரு. இப்போ அவரோட குழந்தையும் அம்மாவே ஹீரோ காலில் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். அவன் சேஃபாக அவங்கள வேறு நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதால தான் அவங்கள நம்பி வந்திருப்பாங்க. ஹீரோ அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த காரை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவான். இங்கே ஹீரோயின் அவளோட சொந்த நெயில் சர்வீஸ் ஆரம்பிச்சிருப்பா. சந்தோஷத்தில் அவளும் ஃப்ரெண்டு அழவே ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின், நான் நிறைய பணம் சம்பாதிச்சு என் பசங்களை திரும்பவும் இங்கே கூட்டிகிட்டு வர போகிறேன், அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறா. இங்கே ஊரில் ஹீரோவிட காட்டுறாங்க. அவன் ஒரு பொலிட்டீஷியனோட மருமகன் ஆக போகிறதால ஊரில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அவன் ஊருக்கு வரதால அவனுக்கு ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. சாமோட அப்பா அவன் செம்ம லக்கி, இப்போ அவன் ஸ்டேட்டஸே மாற போகுதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோட அம்மா ஃபார்ம் வேலையை முடிச்சுட்டு அங்கே வராங்க. ஊர் தலைவர், நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்குறோம், நீ உள்ள போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, ஒரு பொலிட்டிஷியனோட பொண்ணு ஒன்று பார்க்க வரா, இப்படி யார் பண்ணி கேட்குறாரு. அப்போ சாமோட அப்பா, பொலிட்டிஷியன் பொண்ணுன்னு சொன்னாங்க, ஆனால் எந்த பொலிட்டிஷியன் கேட்குறாரு. அவங்களுக்கும் அது தெரியாது, ஏன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு. சாமோட அம்மா, இப்போ பெரிய வீட்டுக்கு மரமேன் ஆயிட்டான், ஆனால் நம்ம அவனுக்கு எவ்வளோ பண்ணியிருப்போம், ஆனால் இந்த ஊருக்கு அவன் ஒன்றுமே பண்ணதில்லைன்னு சொல்கிறாங்க. ஹீரோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே ஹீரோட அம்மா, அவளுக்குலாம் பொறாம, அவன் பையனை ஜெயிலில் போட்டாங்கல்ல, அவனுக்காக கோர்ட்டில் வாதாட சொல்லி ஹீரோ கிட்ட கேட்டிருக்கா, அவன் முடியாதுன்னு சொன்னதால இப்படிலாம் பேசுகிறான், நீ கண்டுக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சாமோட அம்மா கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோட அம்மா அவன்கிட்ட போய், சாம் இப்போ ஜெயிலேருந்து வரான், என் பையன்கிட்ட சொல்லி அவனுக்கு வேலை தேட சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சமாளிச்சுட்டு, ஹீரோக்கு பிடிச்ச கேக் பண்ண போகிறேன், நீ கிளம்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் நல்லவங்க தான், அவங்க பையன் மேலே ரொம்ப பாசம், அவ்வளோதான். இங்கே ஹீரோவும் ஜெனியும் காலைல ஊருக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ ஜெனி கிட்ட, நீ எதுக்கு வந்தேன்னு கேட்க, நான் அம்மா ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணும்ல, அதான் கரெக்டுன்னு சொல்கிறா. இங்கே ஹீரோட அம்மா ஹேர் மேக்கப்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஜெனிக்காக ஜுவல்லரிஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அதை பற்றி ஊர்க்காரங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மஞ்சள் கலர் ஒரு ட்ரெஸ் போட்டு வர, அவங்கெல்லாம் ட்ரெஸ் செம்மையாக இருக்குது, இந்த கலர் எனக்கு ரொம்ப சூட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவங்களும் சந்தோஷமாக வெளியே போக, ஏன்னா மாம்பழ கலரில் இருக்குன்னு கலாய்க்கிறாங்க. அவங்க வெளியே வந்ததும் சின்ன பசங்களும் மாம்பழம்னு கத்துறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஊர்க்காரங்களும் அவங்கள சாப்பிட கூப்பிட, நான் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றேன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க, ஆமாம் நீ இன்னைக்கு தானே இந்த பொண்ணை பார்க்க போகிற, ஆனாலும் உன் பையன் ரொம்ப தான் பண்ணுறான், நீ இவனை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த, கல்யாணம் நடக்கிற டைம்லேயே வந்து சொல்லுவான்னு கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோட கார் வருது. எல்லாரும் அங்கே ஓடுறாங்க. ஊர் தலைவர் ஜெனிக்கிட்ட போய், நான் தான் இந்த ஊர் தலைவர்னு சொல்லி கையை கொடுக்க, அவள் கையை கொடுக்காம வணக்கம்னு சொல்கிறா. அப்படியே மற்றவங்களும் அவங்க உள்ளே போக விடாமல் நின்று பேசிகிட்டு இருக்க, ஹீரோட அம்மா வந்து அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க போட்டு அந்த ட்ரெஸ்ஸில் ப்ரைஸ் டேக் கூட அவங்க எடுக்கலை. அது ஜெனி நோட்டீஸ் பண்ணுறா. அவளுக்கு அந்த இடம் ஆளுங்க யாருமே பிடிக்கல. ஹீரோ அம்மா கிட்ட நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறான். ஊர்க்காரங்கெல்லாம் அவனை இன்னும் சின்ன பையன் தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட ரொம்ப நாளாச்சு இல்லை, எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுன்னு கேட்குறாங்க. அவனுக்கு செம்ம காண்டாயிருது. நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு கத்துறான். எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. ஹீரோட அம்மா அப்படியே சமாளித்து 2 பேர் உள்ளே கூட்டிட்டு போகிறாங்க. ஜெனிக்கு அவங்க வகை வச்சது ஜுவல்லரிஸ்லாம் கொடுக்குறாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹீரோ அவகிட்ட கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு சொல்கிறான். அவள் வெளியே வந்து பார்க்க ஊர்க்காரங்களாம் அவன் காருக்கு வச்சிருந்த கிஃப்ட் எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அவள் வந்ததும் அப்படியே ஓடிடுறாங்க. இங்கே ஹீரோட அம்மா ரொம்ப சந்தோஷமாக அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. அவன் திரும்ப எதுவுமே சொல்லாமல் அடாப்ஷன் பேப்பர் மட்டும் கொடுக்குறான். அவங்க என்னதுன்னு கேட்க, ஒரு பெரிய ரிச் பிஸ்னஸ் மேன் நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, ஸோ இந்த ஃபார்மில் நீங்கள் சைன் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. இதெல்லாம் ஊர்க்காரங்க வேற ஒட்டு கட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோ, அவர் என்ன பையனை ஏற்றுக்கிட்டாரு, அவரோட பிஸ்னஸையும் என்ன பார்த்துக்க சொல்லிட்டாருன்னு சொல்கிறான். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. பணம் பவர் கிடைக்குதுன்னு சொந்த அம்மா விட்டு போக போறியான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன், அதானே உங்களுக்கு வேணும் பவர்னு சொல்கிறான். அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியல. அப்படியே யோசிச்சுட்டு, இந்த பேப்பரால் நான் அவன் அம்மாங்கிறத மாற்ற முடியாது, நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும், ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான், இந்த ஐடியா நீ சொல்லலை, அவர் தான் உன்னை கேட்டார், உன்னை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வச்சாருன்னு கேட்குறாங்க. அவன் பேசாமலே இருக்க அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருது. அப்படியே சைனும் பண்ணிடுறாங்க. சைன் பண்ண உடனே அவன் பேப்பர் எடுத்துகிட்டு கிளம்புறான். அவங்க ஓடிப்போ அவன் கிட்ட, இப்படியே வா போகிற, அட்லீஸ்ட் சாப்பிட்டாவது போ, நான் உனக்காக சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அவன் கோமா, சாப்பாடா, இப்போ சாப்பிட கூப்பிட்றீங்களா, நான் இங்கே இருந்தப்போ எப்போ எனக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறான். அவங்க அப்படியே திரும்பவும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. அவன் கிளம்ப திரும்பவும் அந்த ஜுவல்லரி பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்து, அட்லீஸ்ட் இதையாவது எடுத்துகிட்டு போன்னு கெஞ்சுறாங்க. அவன் கண்டுக்காமல் ஃபாஸ்ட்டாக வெளியே போயிடறான். அவங்க சாப்பாட்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு பின்னாடி ஓடுறாங்க. அவன் காலேருந்து கொண்டு வந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு கால் ஏறி போயிடறான். அதுக்குள்ளே அவங்க டிஃபன் பாக்ஸை பேக் சீட்டில் வச்சுறாங்க. அவங்க போனது மற்ற ஊர்க்காரங்கெல்லாம் கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஹீரோட அம்மா மட்டும் அவன் கார் போனதே பார்த்துட்டு நின்றுருக்காங்க. காலை ஜெனி அந்த டிஃபன் பாக்ஸை பார்த்துட்டு, அதை கொண்டு தான் போகணுமா, அந்த ஸ்மெல்னால தாங்க முடியலன்னு சொல்கிறா. அவனுக்கு அப்படியே கோவம் வந்துடுது. காரை நிறுத்திட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து வெளியே எறிஞ்சிடறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் உள்ளவன் தண்ணி குடிக்க, ஜெனி நான் வண்டி ஓட்டவான்னு கேட்குறான். அவனும் சரின்னு சொல்கிறான்.
கொஞ்ச நேரத்துல ஹீரோ தூங்கிடுறான். ஜெனி போட்டிருந்த ஸ்கார்ஃப் கார்ல இருந்து பறந்து போய் விழுந்துருது. அவ காரை சைட்ல நிப்பாட்டிட்டு அதை எடுக்க போறா. அப்போ ஒரு லோரி வந்து ஹீரோ இந்த காரை அடிச்சிருது. அவ ஷோக்காக அங்க ஓடுறதுக்குள்ள கார் அப்படி தண்ணிக்குள்ள விழுந்துருது. அவ அதை பார்த்து ஷோக்கா கத்துறதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.